ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். பைபிளில் இருக்கிற பிரார்த்தனைகளை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். 7வது சங்கீதத்தை பார்க்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். கவனிங்க, மறைந்திருக்கிற ஆபத்து. தாவீதை சுற்றி ஒரு பயங்கரமான ஆபத்து மறைந்திருந்தது. நம்ம எல்லோருக்குமே தெரியும், தாவீது யுத்த வீரன், பராக்கிரமசாலி. இவையெல்லாவற்றையும் ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். யுத்த வீரன் தான், பராக்கிரமசாலி தான், யாருக்குமே பயப்படாத ஒரு பெரிய வெற்றியாளன் தான். ஆனாலும் இங்கே பயப்படுகிறான். ஆண்டவரே, அவர்கள் சிங்கம் பீரிடுவதைப் போல என்னை பீரிட்டு போடுவார்கள். எனக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லாததினாலே அதைக் கண்டு அவர்கள் என்னை கொன்று போடுவார்களே என்று தாவீது ஏன் இப்படி மன்றாடுறான்? தாவீது எப்படி ஜெப விண்ணப்பம் பண்றானே? தாவீதை விட பெரிய அற்புதமான தைரியசாலி, தாவீதை விட பெரியவன், தாவீதை கொல்லக்கூடியவன் என்று யார் இருக்கிறார்கள்? எதற்காக தாவீது இப்படி ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுகிறான்? அப்படி என்னதான் அங்கே நடந்தது? அதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சவுல் செய்கிற ஆளுகை தேவனுக்கு விருப்பமானதாக இருக்கவில்லை. சவுல் தேவன் விருப்பப்பட்ட வகையிலே வாழவில்லை. சவுலினுடைய வாழ்க்கை, அவன் வாழ்கிற விதம் தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை பரிசீலிக்கின்றார், தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றார், தேவன் நம்மை பரீட்சித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை உங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? கையெழுத்தை காட்ட முடியுமா? அவர் எப்பொழுது பரிசோதிக்கிறார்? எப்பொழுது பரிசீலிக்கிறார்? எப்பொழுது நம்மை சோதிப்பார்? மாசத்துக்கு ஒரு தடவையா? 2 மாசத்துக்கு ஒரு தரமா? அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தரமா? இல்ல வருஷத்துக்கு ஒரு தரமா? நீங்களே சொல்லுங்களேன். என்ன சொல்ல போறீங்க? ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மை பரிசீலித்து அதேபோல பரிசோதித்து கொண்டே இருப்பார், பரீட்சித்துக் கொண்டே இருக்கின்றார். அவருடைய கண்களுக்கு மறைவானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். எனவே சவுல் செய்த ஆளுகையை பார்த்தபோது அது தேவனுக்கு விருப்பமானதாக இருக்கவில்லை. சவுல் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத போது ஆட்டோமேட்டிக்காக சவுலையும் தேவனுக்கு பிடிக்கவில்லை. உதாரணத்துக்கு, காயின் கொடுத்த காணிக்கை தேவனுக்கு பிடிக்கவில்லை. ஏன் காயின் அர்ப்பணித்த காணிக்கை தேவனுக்கு பிடிக்கவில்லை என்றால், அடிப்படையிலே காயினே தேவனுக்கு பிடிக்கவில்லை. ஏன் காயினை தேவனுக்கு பிடிக்கவில்லை என்றால், காயினுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிடிக்கவில்லை. சோ எப்போ காயினுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிடிக்காமல் போனதோ, வாழ்க்கை என்னும்போது நாம் செய்கிற காரியங்கள் அல்லது நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் பரிசீலிக்கின்ற போது அன்று காயினுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிடிக்கவில்லை. அதேபோல சவுலின் ஆளுகை செய்கிற விதமாக இருந்தாலும், அவனுடைய பேச்சாக இருந்தாலும், அவனுடைய செய்கைகளாக இருந்தாலும், சவுலினுடைய இப்படி எல்லா காரியங்களுமே, இன்னும் அவனை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் அவன் நடந்து கொள்ளுகிற அந்த விதமும் கூட, அதேபோல ஆவிக்குரிய நடத்தைகள், இவையெல்லாவற்றையும் தேவன் பரிசீலித்த போது சவுலின் வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றதாக இல்லை. எப்பொழுது சவுலின் வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருக்கவில்லையோ, ஜனங்களுக்கு தேவையான ஆளுகையை கொடுப்பதற்கு, தம்முடைய திட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு தேவன் இம்மீடியட்டாக என்ன செய்கிறார்? மற்றொரு நபரை, அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி வாழ்கிற இன்னொரு நபரை தேவன் தெரிந்து கொள்ளுகின்றார். அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் தேவனுடைய பார்வைக்கு காணப்பட்ட மனிதனின் பெயர் தாவீது. எனவே சாமுவேலிடத்திலே தேவன் சொன்னார், சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் என்னுடைய சித்தத்திற்கு ஏற்றவனுமாயிருக்கிற ஒருவனை நான் கண்டுகொண்டேன். அவ்வளவு அற்புதமான வார்த்தை. தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவர்களாய் நாம் வாழும்போது தேவன் நம்மை பார்க்கிறார். எவ்வளவு அற்புதங்க அது! உன்னை பார்க்கிற போது அல்லது என்னை பார்க்கிற போது, நம்மை தேவன் பார்க்கிற போது, இவன் என்னுடைய சித்தத்திற்கு ஏற்றவன், இந்த மகள் என்னுடைய சித்தத்திற்கு ஏற்ற மகள், என்னை மிகுந்த சந்தோஷத்திற்குள்ளாக்குகிறவர்கள், என்னுடைய இஷ்டம் போல வாழ்கின்றவர்கள், நான் எப்பொழுது பார்த்தாலும் நான் விரும்புகிற காரியங்களே செய்கிறவர்கள், என்னுடைய சித்தத்திற்கேற்றபடி வாழ்கிறவர்கள்,
இந்த தேவன் எப்பொழுது பரிசீலித்தாலும், எப்பொழுது பரிசோதித்தாலும், எப்பொழுது பார்த்தாலும் இவன் எனக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறான், இந்த ஸ்திரீ எனக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று தேவன் நம்மை குறித்து சொல்ல முடிந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். அதிகாலையில் தாவீதை பார்த்தாலும், மத்தியான நேரத்திலே அவனை பார்த்தாலும், சாயங்கால வேளையிலே அவனை பார்த்தாலும், தாவீதை ராத்திரி பார்த்தாலும் அல்லது அர்த்தராத்திரியிலே பார்த்தாலும் தேவனுக்கு அங்கீகாரமாக வாழ்ந்தான். நம்மள சில பேர் மத்தியான நேரத்தில் தேவனுக்கு ரொம்ப அங்கீகாரமானவங்களா இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அவங்கள மாதிரி பக்திமானே இருக்க முடியாது. கவனிங்க, நம்மள எத்தனை பேர் எந்த நேரத்திலே தேவன் நம்மை பார்த்தாலும், அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, ராத்திரி நீர் என்னை பரிசோதித்தீர், நீர் என்னை பரிசீலித்தீர், ஆனாலும் என்னிடத்திலே நீர் எந்த குற்றத்தையும் பார்க்கவில்லை. ஒருவேளை ராத்திரி நேரத்திலே தேவன் நம்மை பரிசீலித்தால், அன்பு தம்பியே, தங்கையே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் கெட்டுப் போவதற்கு, பாழாகி போவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இந்த ஒன்றுக்கும் உதவாத செல்போன்கள் தான். ராத்திரியானா அவ்வளவுதான், அம்மா அப்பா தூங்கிட்டாங்கன்னா போதும், செல்போனை கையில் எடுத்துக்கிறவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? மனைவி தூங்கின உடனே செல்போன் எடுக்கிற கணவன்மார் எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிள்ளைகள் தூங்கின உடனே செல்போனை எடுத்து பார்க்கிற தாய் தகப்பன்மார் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் தூங்கிட்டா போதும், ஒரு டிஃபரண்ட் மனிதன் வெளியே வருகிறான். ஒரு பாவி, ஒரு பாவமுள்ள ஸ்திரீ வெளியே வந்து விடுகிறாள். தேவன் ராத்திரி வேளையிலே உன்னை காணும்போது, தனிமையில் இருக்கும்போது தேவன் உன்னை காணும்போது, உன்னுடைய தனிமையிலே தேவன் உன்னை பார்க்கும்போது என்ன செய்து கொண்டு நீ காணப்படுகிறாய் என்பதை கொஞ்சம் யோசிச்சுப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கட்டாயம் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். தேவன் உன்னை பார்க்கிற போது அவருடைய விருப்பப்படி இருக்கிறாயா? உன்னுடைய வேலை அவருக்கு பிடித்ததா இருக்கிறதா? உன்னுடைய பார்வை அவருக்கு ஏற்றதாக இருக்கிறதா? உன்னுடைய பேச்சு அவருக்கு பிடிக்கும்படியா இருக்கிறதா? உன்னுடைய நடத்தை அவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அவருக்கு உகந்ததா இருக்கிறதா? நீ ஊழியம் செய்கிற நடைமுறை தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா? தயவு செய்து நம்மை நாமே சோதித்தறிந்து கொள்ள வேண்டும். தமக்கு பிடிக்காத போது தேவன் என்ன செய்கிறார்? அங்கே காயின் தேசத்தை சுற்றி அலைகிறவனாக ஆனான், இங்கே சவுலையும் தேவன் கைவிட்டு விட்டார். ஜாக்கிரதை சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை பரிசீலிக்கும் போது, பரிசோதிக்கிற போது அவருக்கு பிடிக்காதவர்களாய் நாம் காணப்பட்டால் அது எள்ளளவும் நமக்கு நல்லதல்ல. ஒரு நாளிலே தேவன் சிம்சோனை பார்த்தபோது அவருக்கு அது பிடிக்கவில்லை. தேவன் பார்த்த பார்வையிலே அவருக்கு பிடிக்கவில்லை. அப்படி தேவன் பார்க்கும்போது சிம்சோன் என்ன செய்து கொண்டிருந்தான்? சிம்சோன் ஒரு பிற ஸ்திரீயோடு கூட அவளுடைய மடியிலே படுத்திருக்கிற காட்சியை கண்டார். தெலீலா என்கின்ற ஒரு பயங்கரமான பரிசுத்தமில்லாதவளுடைய மடியிலே சிம்சோன் படுத்திருப்பதை பார்க்கிறார். பிடிக்கவில்லை. அந்த காட்சி தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கியது. என்ன செய்தார் தெரியுமா? அவனை விட்டு விலகினார். சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினார். சகோதர சகோதரிகளே, தங்கையே, தம்பியே, ஜாக்கிரதை. தேவன் விருப்பப்படாத நிலைமையிலே நீ காணப்பட்டால் அது நல்லதல்ல. தேவனுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையிலே அருவருப்பான காரியங்களுக்குள்ளே மூழ்கிக் கொண்டிருப்பதை தேவன் பார்ப்பார் என்றால் அது உனக்கு ஆபத்து. ஒரு விஷயம் தேவன் உன்னை கைவிடுவார் என்றால் உன்னுடைய நிலைமை என்னாகும்? கொஞ்சம் யோசிச்சுப்பார். காயின் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி என்னானான் தெரியுமா? தேசம் சுற்றி அலைகிறவனானான். சவுல் தேவ சந்நிதியை இழந்து போன போது என்ன நடந்ததென்றால் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுகிற ஒரு துஷ்ட நிலை உண்டாயிற்று. சிம்சோன் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தபோது என்ன நடந்ததென்றால் அவனும் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள வேண்டியிருந்தது. தேவ சந்நிதியை இழந்து போவதென்பது அது யாருக்கும் நல்லதல்ல. ஆனால் தேவ சந்நிதியை நாம் ஏன் இழந்து போகிறோம் என்றால் தேவனுக்கு விருப்பமில்லாதவைகளை நாம் செய்கிறதுனால். யாருக்குங்க தெரியும்? இன்றே தேவன் உன்னை கைவிட்டு விடுவாரோ என்னவோ, இந்த வேளையிலே தேவன் உன்னை விட்டு விலகி விடுவாரோ என்னவோ. இதுவரைக்கும் பொறுமை காத்து இனி என்னால முடியாது, உன்னுடைய வாழ்க்கை எந்த வகையிலும் எனக்கு அங்கீகாரமானதாக இல்லை, எனக்கு இஷ்டமில்லை, எனவே நான் உன்னை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி தேவன் உன்னை விட்டு விலகினால் நிலைமை என்னவாகும்? மனைவி பொறுத்துக்கிட்டே இருக்காங்க, பொறுத்து போறாங்க. கணவனுடைய நடத்தைகளோ, கணவனுடைய வார்த்தைகளோ, கணவனுடைய செய்கைகளோ பிடிக்கவில்லை என்றால் உடனே மனைவி என்ன சொல்லுவாங்க? இப்படியே இருந்தா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேங்க. அதே போல மனைவியுடைய பழக்க வழக்கங்களோ, குடும்பத்தை நிர்வகிக்கிற காரியங்களோ,
குடும்பத்தின் காரியங்கள் ஒருவேளை கணவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன சொல்லுவான்? இப்படி இருந்தா நான் விட்டுறேன், ஐயோ என்னால முடியவே முடியல, உன் கூட குடும்பம் நடத்துறதுனால முடியாது, நான் விட்டுறேன் அப்படின்னு சாதாரணமா சொல்வதை பார்க்கிறோம். ஒருவேளை நீ தேவனுக்கு பிடிக்காமல் போனால், அந்த தேவன் உன்னை விட்டு விலகுவார் என்றால் நிலைமை என்னவாகும்? மறுபடியும் ஞாபகப்படுத்துற, மிகுந்த பலசாலி சிம்சோன் தேவன் கைவிட்ட போது ஒன்றுக்கும் உதவாமல் போனான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்த முதல் ராஜா சவுல் தேவனால் கைவிடப்பட்டான், தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். உங்களுக்கு தெரியுமாங்க, தேவன் மனித இனத்திற்கு அருளிச் செய்த முதல் கற்ப பலன் யார் தெரியுமாங்க? யார் சொல்லுங்க? காயின். தேவன் அருளிய முதல் வெகுமதிங்க, இந்த பூமியிலே பிறந்த முதல் மகன் காயின். தேவன் அருளிய முதல் கற்ப பலன், முதலில் பிறந்த மகன் என்பவன் காயின். அவன் நடத்தை தேவனுக்கு பிடிக்காத போதோ தேவன் அவனை விட்டு விலகினார், தேசம் சுற்றி அலைகிறவனான. எனவே இந்த நாளிலே ஒருவேளை தேவன் நம்மை கைவிடுகிற சூழ்நிலை நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளுவோம் என்றால், நம்மால் இந்த உலகத்திலே தொடர முடியுமா? நம்மால் பிழைக்க முடியுமா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். தேவன் சவுலை பார்த்தபோது சவுலுடைய நடத்தையோ, அவன் ஆளுகை செய்த விதமோ, அவனுடைய பொறுப்பற்ற தேவன் தனக்கு தந்த பொறுப்புகளை அசட்டை செய்த சவுலுடைய குணத்தை பார்த்தபோது அவருக்கு பிடிக்கவில்லை. சவுல் செய்கின்ற பணிகளோ, சவுல் செய்கிற அந்த ஆளுகையோ, சவுல் கொண்டிருந்த பழக்க வழக்கங்களோ பிடிக்கல. எனவே தேவன் என்ன செய்தார் கவனிங்க. சவுலுடைய பொறுப்புகளை, சவுலினுடைய ராஜரீகத்தை, கிரீடத்தை அவனை விட யோக்கியனாக இருந்த தாவீதுக்கு அதை தர வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து விட்டார். தாவீது தேவனுக்கு இஷ்டமானவன். ஏனென்றால் தாவீதை தேவன் எந்த க்ஷணத்திலே பரிசீலித்தாலும், காலையிலோ மத்தியானத்திலோ சாயங்காலமோ நைட்டோ அல்லது மிட் நைட்லோ கவனிச்சாலும், ஏர்லி மார்னிங்ல கவனிச்சாலும், எப்பொழுது தாவீதை பார்த்தாலும் தேவனுக்கு அங்கீகாரமான வாழ்க்கை வாழ்ந்தான். அப்படிப்பட்ட கிருபையை நாமும் பெற்றுக்கொண்டால் எவ்வளவு நன்றா இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் வாழ்ந்தால் எவ்வளவு நன்றா இருக்கும். தேவன் எப்பொழுது நம்மை கண்டாலும் அவருக்கு ஏற்றதாய், அவரை சந்தோஷப்படுத்துகிற விதமாயிருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றவனான தாவீதை தேவன் ராஜாவாக சாமுவேலின் மூலமாக அபிஷேகம் பண்ணினார். அப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கண்டு சவுல் என்ன செய்தான் என்றால், தம்பே நீ என்னை விட யோக்கியவான், உத்தமமாயிருக்கிறவன், இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்வதற்கு நீயே தகுதியுள்ளவன். நான் என்னுடைய இஷ்டம் போல ஆளுகை செய்து தேவனுடைய பார்வைக்கு நான் குற்றவாளி ஆகிவிட்டேன். ஆனால் நீயோ தேவனுடைய சித்தத்துக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து அற்புதமாக ஆவிக்குரிய நடத்தையை காண்பித்து இந்த தேசத்தின் பிரஜைகளுக்கு உத்தமமான ஒரு அரசாட்சியை தருவதற்கு நீயே அருகதையுள்ளவன் என்பதால் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். வா தாவீது, வந்து நீ இந்த சிங்காசனத்தை அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு சவுல் சொன்னாங்க. ஏங்க, தாவீது ஆள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய அந்த சித்தத்துக்கே விரோதமாக சவுல் தீர்மானம் எடுத்தான். எப்படி? அந்த தாவீதியே கொன்னுட்டா என்னுடைய சீட்டை நான் இழந்து போயிடுவேன் அப்படின்னு நான் பயப்படுறேனே, தாவீது வந்து உட்கார்ந்துருவானோ என்னவோன்னு அந்த தாவீதியே கொன்னு போட்டுட்டா. அப்ப அடிப்படையில் என்ன அர்த்தம்? தேவனுடைய நோக்கத்தையே அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய பிளானை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை சவுலுடையவனானா. என்னங்க சவுலுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. சவுலுக்கு பிடித்திருந்த அந்த பைத்தியம் தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தையே எதிர்க்க வேண்டும். தேவைப்பட்டால் அதை முறியடித்து விட வேண்டும், தேவ சித்தத்தை. இது சாத்தியமாக? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையா? தேவன் என்ன செய்து விடுவார் பார்க்கலாம் என்று துணிந்து சொல்லுகிற, துணிகரமாய் எதிர்க்கிற செயலா இல்லையா? இது தேவன் ஒருவனை விட்டு விலகினால் அவனுக்குள் காணப்படுகின்ற பயங்கரமான லட்சணம். எந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணி சவுல் ராஜாவானானோ, அதே ஆசாரியனான தீர்க்கதரிசியான சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுனா தாவீது ராஜா ஆகணுமா இல்லையா? மரியாதையா சவுலே அந்த சிங்காசனத்தை விட்டுட்டு அதை தாவீதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கணுமா இல்லையா? ஏன்னா எந்த யோக்கியதையும் இல்லாத என்னை கருணை காட்டி தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் நான்
தேவனுக்கு அங்கீகாரமாய் தேவன் பாராட்டுகிற விதத்திலே நான் ஆளுகை செய்யவில்லை. தேவன் என்னை ஒதுங்கச் சொல்லுகிறார். தாவீதுக்கு அந்த வாய்ப்பை தருவேன் என்கின்றார். அப்ப அதை ஏத்துக்கணும்ல. அதை நான் ஏத்துக்க மாட்டேன். தாவீதுக்கு அந்த வாய்ப்பை தரமாட்டேன், அந்த சான்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்ப என்ன செய்வேன்? கொலை பண்ணி போட்டுடுவேன். தாவீதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சவுலே, உண்மையா உன்னால தாவீதை கொல்ல முடியுமா? தாவீதை கொல்லுகிற அளவுக்கு பலனோ, தாவீதை கொல்லக்கூடிய அளவுக்கு பலமோ சவுலுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையில சவுலுக்கு அந்த அளவுக்கு பலம் இருந்தா போய் கோலியாத்தை கொண்டு இருக்க வேண்டியதானே. அந்த கோலியாத்தை எதிர்கொள்ள முடியாம தானே அன்னைக்கு கோழ மாதிரி பயந்து நடுங்கி மூலையில ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த சமயத்துல தானே இளம் பிராயத்தவனான தாவீது முன்னுக்கு வந்து பயந்து செத்து கொண்டிருந்த சவுலையும் தன்னுடைய சகோதரரையும் அங்கே நீங்க இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கோலியாத்தை முறியடித்த நாளிலே சவுலும் தாவீதின் சகோதரர்களும் தாவீதும் இன்னும் அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் எல்லோருமே அந்த பெலிஸ்தர்களுக்கு அடிமையாக போகிற சூழல். ஏனென்றால் கோலியாத்தை யாராவது முறியடிக்கவில்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஒருவேளை அன்று கோலியாத்தை தாவீது மாத்திரம் முறியடிக்காமல் இருந்திருந்தால் சவுலும் சவுலோடு கூட இருந்த சேனை எல்லா ஜனம் எல்லாரும் பெலிஸ்தருக்கு அடிமையாகி இருந்திருக்க வேண்டும். சங்கிலியில் கட்டி அத்தனை பேர்த்தையும் மூட்டை கட்டி கொண்டு போயிருப்பாங்க. தாவீதை எப்பொழுதும் குற்றம் சுமத்திக் கொண்டிருந்த அவனுடைய சகோதரர்கள் கூட சிறைப்பட்டு இழுத்துக் கொண்டு போகப்பட்டிருப்பார்கள். அவர்களோட ஒருவேளை பாவம் தாவீதும் கூட போக வேண்டி வந்திருக்கும். இப்படி சத்துருவின் கைகளிலே அடிமையாகி சிறையாகி கொண்டு போகப்பட வேண்டி இருந்த எல்லாரையுமே கூட அந்நாளிலே தாவீது தேவனுடைய சகாயத்தோடு கூட சென்று யுத்தம் செய்து அற்புதமாக யுத்தம் செய்து கைதிகளாய் அடிமைகளாய் கொண்டு போகப்பட வேண்டியிருந்த இஸ்ரவேலர்களை எல்லோரையும் காப்பாற்றிய போது சவுல் எவ்வளவு சந்தோஷப்பட்டான், பயங்கரமா சந்தோஷப்பட்டான். எது வரைக்கும்? தேசமே தாவீதை பாராட்டுகிற வரைக்கும். எப்பொழுது தாவீதை அவர்கள் பாராட்ட ஆரம்பித்தார்களோ சவுலுக்குள்ளே இருந்த பொறாமை பயங்கரமாக பெருகி உச்ச கட்டத்திற்கு போய் நின்றது. சவுலுக்கு தெரியுங்க, தேவன் தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் தாவீதை சிங்காசனத்தின் மீது அமர பண்ண போகிறார். இருந்தாலும் கூட தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் விரோதமாக சவுல் ஒரு முடிவெடுக்கிறான். என்னவென்று? அந்த தாவீதை கொன்றுவிட்டால், அதாவது தேவனுடைய சித்தத்தை முறியடித்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தாவீது கதையை முடிச்சிட்டா தேவனுடைய சித்தம் என்ன ஆகுங்கிறது அப்புறம் பார்க்கிற. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. என்ன ஒரு மூர்க்க குணம். அவ்விதத்திலே தாவீதை கொல்ல வேண்டும் என்கிற செயலிலே சவுல் ஆளுகையை அசட்டை செய்து தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தாவீது எங்கே சிக்குவான், தாவீதை எப்படி பிடிக்கணும், தாவீது எங்க சுத்திக்கிட்டு இருக்கான், தாவீது எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறான், இதே வேலையா நிறைய பேரை உளவாளிகளா ஏற்பாடு பண்றான். எனக்கு அப்பப்போ தாவீதை குறிச்ச இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கணும். தாவீது எங்க மறைஞ்சிருக்கிறான், தாவீது யார் யார் கூட இருக்கான், எங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இப்படி எல்லா விஷயமும் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும். அப்படி இன்ஃபர்மேஷன் வருவதுதான் தாமதம். உடனே சவுல் என்ன செய்யறான்? உடனே தன்னோடு இருக்கிற சேனை எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு போய் தாவீதை கொலை பண்ணணும்னு தொடர்றான். அப்படி எத்தனை முயற்சிகளை சவுல் செய்தான்? 10 to 13 மத்தியில அவன் வனாந்திரத்திலே வாசம் பண்ண வேண்டியிருந்தது. எந்த வேளையில எங்க சாப்பிடுறானோ அவனுக்கு தெரியாது, எப்போ வயிறு நிரம்புமோ தெரியாது. யார் தெரியுமாங்க இவன்? தேசத்தையே ஆளுகை செய்ய வேண்டியவன். ஏன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகிறான்? ஒரு துன்மார்க்கனினால. கவனிங்க, யாராவது இருக்கீங்களா? நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் தந்தை வைத்திருக்கிற சொத்து சுகத்தின் அடிப்படையில் நானும் என் குடும்பமும் எவ்வளவோ சுகமாய் சௌக்கியமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் திருப்தியோடு வாழ வேண்டியவர்கள். ஆனால் துன்மார்க்கர்களான எங்கள் உறவுக்காரர்கள், எங்கள் வீட்டுக்காரர் இருந்த பிறகு சொத்துக்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டார்கள். துன்மார்க்கனான அந்த மேனேஜரால, துன்மார்க்கனா இருக்கிற டீம் லீடரால, துன்மார்க்கனாக இருக்கிற என்னுடைய மேல் அதிகாரியினால நிம்மதியாக வேலை செய்ய வேண்டிய நான், எப்பொழுதோ ப்ரமோஷன் பெற வேண்டியிருக்கிற நான், ஒரு உன்னதமான ஸ்தானத்திற்கு போயிருக்க வேண்டிய நான், இப்போ இதோ
ஒரு பயங்கரமான கீழ்த்தட்டு நிலைக்கு போக வேண்டிய சூழல் உண்டாயிற்று. எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாயிற்று. இன்று உண்மையில் நான் இப்படி இருக்கின்ற இந்த நிலைமைக்கு காரணம், என்னை தூஷிக்கிற, துவேஷிக்கிற, எனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட நபரால் தான் இன்று என்னுடைய வாழ்க்கை இப்பேற்பட்ட கஷ்டத்திற்குள், நஷ்டத்திற்குள், சிக்கல்கள், பிரச்சனைக்குள் போக வேண்டி வந்துவிட்டது. மனோரீதியாய் சோர்ந்து போயிருக்கிறேன். சரீர பிரகாரமாய் சோர்ந்து போய்விட்டேன். பொருளாதார ரீதியில் பயங்கர பிரச்சனை, குடும்பத்திலே பயங்கர பிரச்சனை. இதெல்லாத்திற்கும் காரணம் என்னவென்றால், ஒன்றுக்கு முதமாத சொந்தக்காரராலே, ஒரு பயங்கர ஒன்றுக்கு முதமாத ஒரு நண்பனாலே, ஒரு பயங்கர குணமுடைய சிநேகிதியாலே, மிகவும் நம்பியிருந்த ஒரு நபராலே இந்த நாளிலே இந்த நிலைமைக்கு நான் ஆளாகிவிட்டேன் என்று உங்களில் யாராவது கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால், உங்களில் யாராவது இந்நாளிலே நிராசை, சோர்வுக்குள் இருப்பீர்கள் என்றால் தயவு செஞ்சு கவனிங்க. உனக்கெல்லாம் முன்னதாகவே தேவனுடைய சித்தத்திற்கேற்றவனான ஒரு நபர் அதே வழியிலே போயிருக்கிறான். அவன் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டியவன், ஆனால் ஆளுகை செய்ய விடாமல் இருந்தான். சவுல் உன்னதமான ஸ்தானத்திலே இருக்க வேண்டியவன் அந்த உன்னத ஸ்தானத்திலே இல்லாதபடி தடுத்துக் கொண்டிருந்தான் சவுல். இப்படி எத்தனை காலத்திற்கு தேவன் ஒரு நபரை, தாம் தெரிந்து கொண்ட ஒருவன் தம்முடைய சித்தத்திற்கு சேராதபடிக்கு தேவன் எத்தனை காலம் இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை, துஷ்டர்களை விட்டுக்கொண்டே இருப்பார், அவர்களை தொடர விட்டுக் கொண்டே இருப்பார் என்ற கேள்வி ஒருவேளை உங்களுக்குள் எழுமென்றால் தயவு செஞ்சு கவனிக்கணும். உன்னை எப்பொழுது உயர்த்த வேண்டும், உன்னை எப்பொழுது கனப்படுத்த வேண்டும், உன்னை எப்பொழுது பெரியாளாக்க வேண்டும் என்பது ஜீவனுள்ள தேவனுக்கு மிகவும் நன்றாய் தெரியும். அவர் உயர்த்துவார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள எங்கள் பிதாவே, ஆவிக்குரிய பிரயாணத்திலே ஒரு புறத்திலே சாத்தான் கொண்டு வருகின்ற அபாயங்கள், ஆபத்துக்கள், ஆண்டவரே எங்களை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிற போது, மறுபுறத்திலே அதே சமயத்தில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்கு, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புடமிடுவதற்கு, அப்பா எங்களை ஆவிக்குரிய காரியங்களிலே பரிபூரணத்துக்குள் நடத்துவதற்கு இவைகளை அனுமதித்து ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற தேவன் நீர் அல்லவோ? இன்று எங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிற கஷ்டங்களாயிருந்தாலும், நஷ்டங்களாயிருந்தாலும், ஆபத்துக்களாயிருந்தாலும், அபாயங்களாயிருந்தாலும், இன்னும் நிந்தைகளாயிருந்தாலும், அவமானங்களாயிருந்தாலும், இவைகளெல்லாமே கூட நீர் எங்களுக்காக தயார்படுத்தி இருக்கிற உன்னத நிலைமையை ஆண்டவரை அடைவதற்கு, அவற்றை அனுபவிப்பதற்கு, ஆண்டவரை நீர் இவைகளை எங்களுக்கு முழுமையாய் தருவதற்கே எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். எனவே எந்த பிரச்சனைக்கும் பயப்படாமல், எந்த சத்துருவுக்கும் தலை வணங்காமல், இப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் உம்முடைய சன்னதியில் தாவீதைப் போல ஜெபித்து தைரியமா எல்லா சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள எங்களுக்கு கிருபை அருளுங்க ராஜா. உம்முடைய சித்தத்திற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து நீர் பார்க்கிற ஒவ்வொரு முறையும் நாங்கள் உமக்கு விருப்பம் உள்ளவர்களாக, நீர் பாராட்டுகிறவர்களாக நாங்கள் வாழ கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72